நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய மாணவர் அணி செயலராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொள்கை பரப்பு இணை செயலாளர் என்கிற பொறுப்புல நியமிக்கப்பட்டிருக்காரு. நேற்று திமுகவினுடைய அபிஷியலாக இந்த அறிக்கை வெளிவந்தது. இந்த அறிக்கை வெளிவந்த உடனே ராஜீவ்காந்தி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். தமிழர் திராவிடர் மதச்சார்பின்மை சமூக நீதி எனும் கொள்கைகளில் நின்று தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் அரணாக நிற்கும் கழகத்தின் கொள்கை பரப்பு என்னும் மாபெரும் அணியின் இணை செயலாளர் பொறுப்பு வழங்கிய இனமான தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இளந்தலைவர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திசையெங்கும் பரப்போம் திராவிட அரசியல் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கருப்பு சோப்பு ஹார்ட்டினை போட்டு விட்டுருக்காப்புல. சரி, கொள்கை பரப்பு செயலராக தேர்தலில் நிறைய பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ராஜீவ்காந்தி அவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா பொறுப்பு கொடுக்கலையா, பொறுப்பை பறிச்சிருக்காங்களாம். திமுக பொறுத்தவரை இந்த மாணவர் அணி பொறுப்புங்கிறது மிக முக்கியமான பொறுப்பு. ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 10 ஆண்டுகளும் பயணப்பட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறாரு. வெளியேறி போய் ஒரு 6 மாத காலம் அமைதியாக இருந்துட்டு திமுக இணைகிறார். திமுக இணைஞ்ச உடனே அவருக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்கப்படுது. ஒரு பொறுப்பு கொடுக்கணும். செய்தி தொடர்பாளங்கிறது ஊடகங்களில் போய் பார்ப்பது, ப்ரெஸ் மீட்டு செய்கிறது, பத்திரிகையாளர் இந்த ஊடக விவாதங்களை கலந்து கொள்ளும் சொல்லி தொடர்ச்சியாக விவாதங்களை கலந்து கொள்றாரு. கருத்தியல் ரீதியாக அவர் திராவிடராகவே மாறி முழு திமுககாரன், அதாவது பரம்பரை திமுககாரன் மேலே அவனும் தோற்றுருவான். அப்படி பரம்பரை திமுககாரனாகவே ராஜீவ்காந்தி அவர்கள் மாறிட்டார். மாறி நாம் தமிழர் கட்சி மீது கடுமையான விமர்சனம், பிஜேபி விமர்சனம், அதிமுக விமர்சனம் சொல்லி ஏறி கட்டி அடிப்பாப்புல. அவரோடையே பயணித்த சக தோழராக கூடிய கல்யாண சுந்தரம் ஒரு பக்கம், இவருக்கு அதிமுக அவர் திமுக 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒரே காரில் போவாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா உட்காந்து திட்டிக்குவாங்க மேடையில் உட்காந்து. அப்படி கடுமையான வாதங்களை வச்சு திமுகவில் சரசரன்னு வளர்ந்து வந்தார். செய்தி தொடர்பு இணைச்சலாளர் கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் அடுத்ததாக திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் பொறுப்புக்கு வர்றாரு. இன்னும் திடீர்னு மாணவர் அணி தலைவர் திண்ணையில் படுத்தவருக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டமா அப்படிங்கிற மாதிரி மாணவர் அணி தலைவர் பொறுப்பு. அடுத்த திடீர்னு ஒரு 1.5 வருஷத்தில் மாணவர் அணி செயலாளர் பொறுப்பு. மொழிப்போர் தியாகிகளுடைய நாளில் ஜனவரி 25ஆம் தேதி இவர் மாணவர் அணி தலைவராச்சு இல்லையா. மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் செலுத்த ஒரு பேரணி மாதிரி பண்ணுறாங்க. ஒரு போன வருஷம் பண்ணாங்க, இந்த வருஷம் பண்ணாங்க. இந்த பக்கம் துணை முதலமைச்சர், இந்த பக்கம் முதலமைச்சர், நடுவில் ராஜீவ்காந்தி அவர்கள். இப்படி 2 பேரையும் வழிநடத்தி கூட்டு போறாரு அப்படிங்கிற அளவுக்கு அது பேசும் பொருளாக மாறிடுச்சு. அப்புறம் மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் போடுறது, இந்த பராசக்தி படம் வந்தபோது அது குறித்த வாதங்களை உருவாக்க சொல்லி ராஜீவ்காந்தி பரபரப்பாக காணப்பட்டார். இங்கே பார்த்தா மகேஷ் பொய்யாமொழியோட இருப்பார், அங்கே பார்த்தா உதயநிதி ஸ்டாலினோட இருப்பார், அந்த பக்கம் பார்த்தா கோயம்புத்தூரில் பரபரப்பு வேலை வாங்குறாரு, கோவையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் சீட்டு கேட்க போகிற ராஜீவ்காந்திட்டாங்க. என்ன 50 வருஷமாக இருந்தவங்களுக்கே சீட்டு இல்லை, 5 வருஷம் தான் ஆச்சு. வெளியே வேற கட்சியிலேருந்து வந்தால் மட்டும் தான் சீட்டு கொடுப்பாங்களா? வெளியூர் வேற கட்சியிலேருந்து வந்தால் மட்டும் தான் இந்த கட்சியில் வளர முடியுது. சேகர் பாபா பார்த்தா அதிமுக வந்தவர், செந்தில் பாலாஜா பார்த்தா அதிமுக வந்தவர், KKSR பார்த்தா அதிமுக வந்தவர், ஏவாவேல பார்த்தா அதிமுக வந்தவர், ஈரோட்டில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரித்துறை அமைச்சர் முத்துசாமி அதிமுக ஆரம்பத்திலே வந்தவர். இப்படி அதிமுக வந்த 11 பேருக்கு அமைச்சர் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தா ராஜீவ்காந்தி திடீர்னு பார்த்தா செய்தி தொடர்பு இணை செயலர்னாங்க, டக்குன்னு பார்த்தா மாணவர் அணி தலைவர்னாங்க, இப்போ பார்த்தா மாணவர் அணி செயலர் ஆயிட்டாரு. இப்போ கோவையில் சீட்டு கேட்குறாரா? அப்போ எம்எல்ஏ ஆயிடுவாரா? எம்எல்ஏ வேணா அவருக்கு அமைச்சர் கொடுத்துருவீங்களா அப்படின்னு ஒரு புகைச்சல் உருவாகுமா, உருவாகாதா? உருவாகிருச்சு. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்சியில் பொறுப்பை விட்டு தூக்குறது, புதிய பொறுப்பு கொடுப்பது அது கட்சியினுடைய தலைமையினுடைய முடிவு. அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட இளைஞர் பாசையாக இருந்தேன், அப்புறம் மாநில இளைஞரணி செயலராக இருந்தேன், அப்புறம் மாநில கொள்கை உறுப்பு செயலராக இருந்தேன். பொறுப்புகள் வழங்கப்படும், பறிக்கப்படும். 2 முறை கட்சி விட்டு நானே நீக்கப்பட்டிருக்கேன். சாட்டக்கிங் கட்சிக்கு சம்பந்தம்னு சொல்லி 2 தடவை அறிக்கை வந்திருக்கு. இன்னும் எத்தனை அறிக்கை வந்துருல வந்திருக்கு. இப்படி இருக்கும். ஒரு கட்சியில் நீக்கப்படுவாங்க, சேர்க்கப்படுவாங்க. அது கட்சியினுடைய தலைமையினுடைய முடிவு. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பொறுப்பு எடுக்கப்பட்டு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட அடுத்த நாளே ராஜீவ்காந்தி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. 36 பெண்கள் ராஜீவ்காந்தி மீது தலைமையிடம் புகார் தெரிவித்தாங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதன்மையான ஒரு ஊடகம் செய்தி வெளியிடுது. அப்புறம் மாலை முரசு வெளியிடுது, அப்புறம் நியூஸ் 7 நியூஸ் ஜே வெளியிடுது. எல்லாமே ஒரே மாதிரி வெளியிடுது. வெளியிட்டதை தாண்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் வெளியிடப்படுது. நான் உண்மையிலே அதிர்ச்சி ஆயிட்டேன். திமுகவில் எவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காரு. மாணவர் அணி தலைவருங்கிறது எவ்வளோ முக்கியமான பொறுப்பு. இந்த பொறுப்பில் கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் பொறுப்பு இல்லாமல் இப்படி
அண்ணா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் சீண்டலை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்த உடனே இப்படி போய் ராஜீவ்காந்தி எவ்வளவு நாம் தமிழர் கட்சியிலேருந்து போய் ஒரு பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு எம்எல்ஏ அளவுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி அந்த வாய்ப்பை அப்படி இழந்துட்டாரே, இப்படி போய் அவர் பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சமூக வலைதளத்தை நம்ம முழுமையாக கிட்டத்தட்ட நான் 2013 இருக்கிறேன். சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கும், இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டாகிராமில் சாட்டை ஐடி, என்னுடைய பர்சனல் 2 ஐடி இருக்குது. ஒரு இது அட்மின் பார்த்துக்கிறாங்க, ஒரு இது நான் பார்த்துக்கிறேன். அப்போது அதை ஒத்து கவனித்தேன். இந்த ஐடியை ராஜீவ்காந்தியோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜீவ்காந்தி அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய ஐடியுடைய அந்த நேம் மாதிரியே இருக்குது. 36K ஃபாலோவர்ஸு, 952 போஸ்ட்டுன்னு இருக்குது. அதில் தான் ஹாய் டியர் அப்படின்னு சொல்லி அந்த சேட் ஆரம்பிக்குது. இந்த சேட் மாதிரி இந்த சேட்டை வச்சு தான் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த கதையிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பொது வழிகளில் பேசப்படுது. பொதுவாக ஒரு கட்சியை விட்டு பதவியை பறிச்சா, கட்சியை விட்டு நீக்கினா, இல்லை கட்சியிலேருந்து தூக்குனா என்ன காரணங்கிறத எந்த கட்சியும் வெளியே சொல்லாது. அதுவும் இது போல ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா விக்டிம்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, இங்கே பெர்சனை விடுங்க, விக்டிம் யாருன்னு கேள்வி வரும். யாருக்கு அனுப்புனாங்க, யார் இந்த குற்றச்சாட்டை வச்சா அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்காகவே சொல்ல மாட்டாங்க. அதை மீறி இந்த ஸ்க்ரீன்ஷாட் வெளியே வருது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஜூலை மாதம், அதாவது ஜூலை மாதம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தது போல, ஜூலைனா இந்த வருஷம் ஜூலை வரல, அப்போ 2025 ஜூலை தான். 2025 ஜூலையில் ராஜீவ்காந்தி அவர்கள் யாரோ ஒரு பெண்ணுக்கு செய்தி அனுப்பியது போல ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்போ ராஜீவ்காந்தியுடைய ஐடியில் 952 போஸ்ட்னு போட்டிருக்கு. இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்போ ராஜீவ்காந்தியோடைய ஐடியை போய் பார்த்தேன். 952 போஸ்ட் எப்போ, ஜூலை மாதம். இப்போ எவ்வளோ போஸ்ட்னு பார்த்தா 985 போஸ்ட்டு. ஜூலை மாதம் 952 போஸ்ட்டு, இப்போ 985 போஸ்ட்டு. அப்போ அந்த ஜூலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய மார்ச்சுக்கும் இடைவெளி அவர் போட்ட போஸ்ட் எவ்வளவு? இந்த போஸ்டோட இந்த ஸ்க்ரீன்ஷாட்டின் கணக்குப்படி 952 + 85 33 போஸ்ட் தான் அவர் போட்டிருக்கணும். ஏன்னா ஜூலையில் 952, மார்ச்சில் 985, அப்படின்னா 33 போஸ்ட் மட்டும்தான் அவர் அதிகமாக போட்டிருக்கணும், அப்படி தானே? ராஜீவ்காந்தி இந்த ஜூலையிலிருந்து இப்போ வரைக்கும் 300 போஸ்ட் போட்டிருக்காரு. 300 போஸ்ட். அப்படின்னா ஜூலை மாத கணக்குப்படி அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தா 600 போஸ்ட் தான் இருந்திருக்கணும். இது இப்போ எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது. இது ஜூலை மாதம் எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு. ஜூலை மாதமே இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கப்பட்டிருக்குன்னா 600 இல்லை 630 போஸ்ட் தானே காட்டியிருக்கணும். எப்படி 952 போஸ்ட் காட்டுது? ஆனால் ராஜீவ்காந்தி, நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர் நினைச்சேங்க, அவர் அறிவியல் விஞ்ஞானியாக இருந்திருக்காப்புல, இயற்பியல் அறிஞராக இருந்திருக்காப்புல. என்ன தெரியுமில்ல, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டயத்தை பார்த்தேன். உண்மையிலே வந்து இந்த லூப்புன்னு சொல்லுவாங்க. 11:24 ஸ்க்ரீன்ஷாட்டுடைய டயம் ஆரம்பிக்குது. 11:24 மொத்த சாட்டு இருக்கு. அப்போ காலத்தை நிறுத்தக்கூடிய கால யானியாக ராஜீவ்காந்தி இருந்திருக்காப்புல. அது 11:24 அந்த டயத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு எல்லா 11:24 25 26 வராதா? 11:24 நிற்குமா? ஏன்டா எடிட் பண்ண பேப்பைல்களா? ஒருத்தனை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நெஞ்சுக்கு நெஞ்சு, நேருக்கு நேரு, நெத்திக்கு நெத்தி அப்படி மோதணும்டா. ராஜீவ்காந்தி எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன் பிடிக்காதுன்னா, அவர் திராவிட கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கார், நாம் தமிழ் கட்சி வெளியேறிட்டார், அண்ட் சீமான் மீது நாம் தமிழ் கட்சி மீது தொடர்ச்சி விமர்சனம் பண்றாரு. சமீபத்தில் புதிய தலைமுறை விவாதத்துக்கு வந்திருந்தாரு. விவாதம்னா நீ திராவிடமா தமிழ் தேசியமா, திமுகவா நாம் தமிழர், அப்படி மோதணும். கருத்தில ராஜீவ்காந்தியை வீழ்த்த நான் ஆசைப்படுறேன். ராஜீவ்காந்தி நிற்கிற தொகுதியில் சரியான வேட்பாளரை போட்டு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும். அதுக்கு பேர் தாண்டா ஆண்மைத்தன்மை, ஆளுமைத்தன்மை. அதுக்கு பேர் தாண்டா வந்து உண்மையான என்ன சொல்றது அரசியல். ராஜீவ்காந்தியை பற்றி அதிமுக, பிஜேபியோ இல்லை வேற எந்த கட்சியோ செய்யாததை திமுகலேருந்து ஈனத்தனமாக பண்ணியிருக்கானுங்க. திமுகவில் மரியாதைக்குரிய ஐயா கே நேரு அவர்களுக்கும் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் ஒரு சின்ன அரசியல் முரண் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் 2 பேரும் இவ்வளவு கேவலமாக தங்களுக்குள்ளே வீழ்த்தி கொள்ள முயற்சி பண்ணலை. கன்னியாகுமரியில் திமுகக்குள்ள பாலிடிக்ஸ் இல்லையா? திருநெல்வேலியில் பாலிடிக்ஸ் இல்லையா? மதுரைக்குள்ள பாலிடிக்ஸ் இல்லையா? தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியிலையும் குறிப்பாக திமுகவில் ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் 2 டீமு 3 டீம் இருக்குது. ஆனால் யாருமே இந்த மாதிரி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை வச்சோ எடிட் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். 11:24 எல்லாமே
இன்ஸ்டாகிராமுடைய அந்த போஸ்ட் தப்பு, எதுவுமே எல்லாம் தப்பாக எடிட் பண்ணி, அது இல்லாமல் ராஜீவ்காந்தி எனக்கு நான் ஒரு 2012-13 காலத்துலேருந்து ஒரு 2020 லாக்டவுன் காலகட்டம் வரைக்கும் அவர் நல்லா பழகிருக்கிறேன். அவருக்கு ஆங்கில அறிவுங்கிறது மிக மிக குறைவு. பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்து வந்திருக்கும் பெரிய ஆங்கில அறிவு இல்லைங்கிறது வந்து அசிங்கம் கிடையாது. தாய்மொழி தமிழ் தெரியலன்னு தான் கவலைப்படணும். தமிழே தடுமாட்டோம்னா ஆங்கில அறிவு எப்படி இருக்கும்? ஆனால் அவர் இதில் ஆங்கிலத்தில் வந்து உரையாடி இருக்காப்புல. பெரிய ஷேக்ஸ்பியரு ஆங்கிலத்தை தான் வந்து சாட் பண்ணுவாங்கம்மாங்கல்ல, அது மாதிரி ஆங்கில உரையாடல். அதுலேருந்தே தெரியுது இது ஒரு ஃபேக்கான எவனோ ஒரு பேப்பரை எடிட் பண்ணியிருக்கான்னு. எடிட் பண்ணி முழுசாக எடிட் பண்ணோம்ல. கச்சை விட்டு பொறுப்பு பறிக்கப்பட்ட மறுநாள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் சமூக வலைதளங்களில் உழவுதுன்னா எவ்வளவு தூரம் வன்மமாக ராஜீவ்காந்தியை குறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சரி என்னதான் அப்படின்னு சொல்லி நமக்கும் தான் சில சோர்ஸ்கள் இருக்கு இல்லையா, அது மூலியமாக விசாரித்து பார்த்தேன். என்ன நடந்திருக்குங்க? ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நலம் விரும்பிகள், திமுக கூட நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் இருக்காங்க, நமக்கு சோர்ஸ் தரக்கூடிய ஆட்கள். அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும்னு ஒரு பழமொழி உண்டுல்ல, ஆமாம் அதுதான் நடந்திருக்கு. வெளிப்படையாக சொல்ல போனால் ராஜீவ்காந்திக்கு கீழே இந்த மாணவர் பாசறையில் 2 பேர் இருந்திருக்காங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அவங்களும் யார், வீரமணியும் தமிழ்கா அமுதரசன் ஒரு பையன், அவன் வந்து இணைச்செயலராக இருக்கான். இந்த பையன் என்ன பண்ணுறான், நான் பரம்பரையாக திமுகடா, என் தாத்தா காலத்துலேருந்து திமுகடா, நீ இன்னைக்கு வந்து நீ தலைவராக இருப்ப, நான் வந்து பிதிர்ப்பனா. இந்த ஐ படத்தில் வில்லன் சொல்லுவான், 12 வயசுலேருந்து அவளை பார்த்து வச்சுருக்கம்மா, விக்ரமை பார்த்து 12 வயசுலேருந்து நான் அவளை பார்த்து வச்சுருக்கேன்டா, நீ இப்போ வந்து நொட்டிட்டு போவேன், நான் பார்த்துட்டு வேடிக்கை போவேனா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாணவர் பாசறை பொறுப்புக்காக நான் சின்ன பிள்ளையிலேருந்து கழகத்தோட கொடியை மாட்டேங்கிறேன், பேம்பர்ஸ் கிடையாடா, கழக கொடி தான் பேம்பர்ஸாக போட்டிருந்தேன், அப்படிப்பட்ட நீ மாணவ தலைவர் ஆயிடுவேன், நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பேனா அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த வன்மம். சரி, இந்த வன்மத்தை நேரடியாக போய் தீர்க்க முடியாதுல்ல, அதுக்கு வடிகாலாக கிடைச்ச ஆள் யாருன்னா ராசா. இந்த தமிழ்கா அமுதரசன், இந்த வீரமணி, இவங்களே யாருன்னா ராசாவோட டீமு. இந்த மாணவர் அணி பொறுப்பாளர் போடுறது, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பது ராசாவுடைய கட்டுப்பாட்டில் வருது. ராஜீவ்காந்தி கொஞ்சம் துடுக்காக இருப்பார், கொஞ்சம் திராவிட கொள்கைகளை பேசுவார். திமுகவில் சமீபத்தில் கூடிய பேச்சாளர்கள் ராஜீவ்காந்தி ஒரு பேச்சாளர், அறியப்பட்ட முகம், ஊடக முகம். ஏன்னா நாம் தமிழ் ஒரு பெரிய பயிற்சி பட்டறை வச்சு தான் அவர் அனுப்பிச்சாச்சு இல்லை, அதனாலே வந்து எல்லா ஊடகங்களையும் பேசுகிறார், ஊடக முகம் அவருக்கு வந்துருச்சு, ஒரு ஃபேஸ் வெளியே வந்துருச்சு. இதை ஏற்கனவே இருக்கக்கூடிய ராசாவால் தாங்க முடியலை. நான் சொன்னேன் இல்லையா, வெளியிருந்து வந்தால் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுப்பீங்க, எம்எல்ஏ வாக்குவீங்க, அமைச்சராக்குவீங்க, உள்ளே இருக்கிற நாங்கள் என்ன விரல் சப்பிக்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் ராசா இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து ராசாவுடைய சிஷியனாக, ராசாவுடைய வளர்ப்பாக, ராசாவுடைய அறிவிக்கப்படாத அல்லக்கையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்கா அமுதரசன் என்ன பண்ணியிருக்கான், ராஜீவ்காந்தியை பற்றி போய் சொல்ல எப்படியாவது காலி பண்ணணுன்னு ராசா, அமுதரசன், வீரமணி எல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு என்னென்ன லூப் கோல் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ராஜீவ்காந்தி போன புதுசுலேயே வந்து மகேஷ் பொய்யாமலியோடு நெருக்கமாகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினோடு நெருக்கமாகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பாருங்க, உதயநிதி ஸ்டாலினோட நெருக்கமாக இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் தான் செய்வாராம், மகேஷ் பொய்யாமலி சொன்னால் தான் செய்வாராம். உங்களெல்லாம் மதிக்க மாட்டிருக்காரு, உங்களெல்லாம் உங்கள் டீமே இல்லைங்க, அவர் உங்களெல்லாம் அவருக்கு பிடிக்காது. யார்கிட்ட பேசியிருக்காங்க, கனிமொழி அவர்கள்ட்ட. உதயநிதி ஸ்டாலின் டீம்னா கனிமொழிக்கு பிடிக்காது, மகேஷ் பொய்யாமலி டீம்னா ராசாவுக்கு பிடிக்காது, ராசாவுக்கும் கனிமொழிக்கும் பிடிக்காதுன்னா என்ன எதுவுமே பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபி இருக்கு இல்லையா. அப்போது யாரை வச்சு மூவ் பண்ணால் இது நடக்கும், ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் போய் காப்பாற்றிடக்கூடாது, மகேஷ் பொய்யாமலி காப்பாற்றிடக்கூடாது, யாரை வச்சு மூவ் பண்ணால் நடக்கும், அப்போ கனிமொழி வச்சு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கனிமொழி கையில் கொண்டு கொடுக்க, கனிமொழி கொண்டு போய் அவங்க அண்ணன் கையில் கொண்டு போய் கொடுக்க, அண்ணன் பார்த்துட்டு தங்கச்சியோட பேச்சை மீற முடியாத அண்ணன் உனக்காக நான் விரும்மாண்டி மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் தங்கச்சி பேச்சை மீற முடியாத அண்ணன் எனக்காக சூழி பொண்ணு சூழி மாடு குடிப்பியான்னு கேட்க, அங்கேயே விரும்மாண்டியை வந்து கிணத்துக்கு வச்சு செலவச்சு விட்டா பேச்சியம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த கனிமொழியம்மா இந்த விரும்மாண்டியை சிற வைக்க முடிவு பண்ணி சோழியை முடிச்சிருக்காங்க. ராசா அவர்கள் பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டவர், பெரியாரை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டவர், பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். பெரியாரை கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் ராஜீவ்காந்தி தன்னை பெரியாரிஸ்டாகவே அடையாளப்படுத்தக்கூடியவர். ஒரு பெரியாரிஸ்ட்டுக்கு பெரிய இஷ்டா வச்சிருக்காப்புல. எப்படிப்பட்ட பெரியாரிஸ்ட் பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பெரியாரை முழுமையாக படித்தேன், மானமும் மணிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்கிறீங்களே,
சக மனிதனை நேசிக்கணும்னு சொல்றீங்களே, அதே போலத்தானே உங்க கட்சியில் வந்து ஒருத்தன் சேர்ந்திருக்கிறான். அவனை வீழ்த்ததற்கு இவ்வளவு ஒரு கேவலமான ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் எந்த மாதிரியான பெரியாரிஸ்ட்? அப்போ பெரியாரிஸ்ட் என்பவன் சக மனிதனை இல்லை சக நண்பனை இல்லை சக கட்சிக்காரனை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் போவான், எக்ஸ்ட்ரீமா போவான் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது. மரியாதைக்குரிய ராசா அவர்கள் மேடையில் பேசும்போது தன்னை பெரிய இன்டலெக்சுவல் போல, தன்னை போல ஆகச்சிறந்த அறிவாளி போல காட்டிக்கொண்டார். ஆனால் ஒரு கீழ்த்தரமான ஒரு ஈத்தனமான வேலையை பார்த்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட உடனே அடுத்த நாளே ராஜீவ்காந்தி பேரை மொத்தமாக டேமேஜ் பண்ணணும். அடுத்த ஒரு 2-3 நாட்களில் யாராவது ஒருத்தர் இதை பற்றி ஊடகங்களில் இல்லை யூடியூப்பில் கேட்கும்போது யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும், அதுதான் கழகம், அதுதான் திமுக, அதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிடணும். ராஜீவ்காந்திக்கு யாரும் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, ராஜீவ்காந்தி தப்பு செய்யலன்னு சொல்லிடக்கூடாது, இல்லை எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படின்னா ராஜீவ்காந்தி தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டிடணும் அப்படிங்கிறது தான் மொத்த பிளான். ராஜீவ்காந்தி வந்து டெண்டர் எடுத்தார், ராஜீவ்காந்தி வந்து இவங்க கூட நெருக்கமாக இருந்தார், ராஜீவ்காந்திக்கும் செந்தில் பாலாஜிக்கு முரணு, ராஜீவ்காந்திக்கும் மகேஷ் பொய்யாமலிக்கு முரணு எல்லா கட்சியிலும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சதுனால இது ஃபேக்குங்கிறது அப்பட்டமாக தெரியுது. நிறைய டெக்கி தம்பிகள் இருக்காங்க, டெக்கி, அந்த டெக்கிகள்கிட்ட அனுப்பிச்சு தம்பி இது என்னடா பார்த்து, ஆனால் பார்த்த உடனே தெரியுதுண்ணே இது எடிட்டிங்னு, கேவலமான எடிட்டிங்னு. இப்போ வந்து ஜெமினிட்ட கொடுத்தா இதை விட அழகாக பண்ணி கொடுக்கும்ண்ணே அப்படின்றாங்க. அதை எடிட் பண்ணவங்க கூட ஒரு ஒழுக்கமாக கூட ஒழுங்காக கூட எடிட் பண்ணாமல் மிக மோசமான முறையில் ஒரு எடிட்டிங்கை போட்டு வேலையை பார்த்துருக்காங்க. ராஜீவ்காந்தியை வீழ்த்தணும்னா எங்ககிட்ட சொல்லியிருந்தா ராஜீவ்காந்தியை சன்னமாக பிரிச்சுக்கலாம், அவ்வளோ மேட்ரு இருக்குது. திமுக பற்றி கேள்வியை கேட்டு முடக்க வச்சு பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே உள்கட்சிக்காரனையே ஒரு கட்சியிலேருந்து வந்தவனையே இப்படி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை வச்சு வீழ்த்துற திமுக காரனை பார்த்தா உண்மையிலேயே அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருக்குது. ராஜீவ்காந்தி வந்து ரொம்ப நேர்மையானவர், எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அவர் உண்மையினுடைய மறுவடிவம், ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன்னு சொல்லி நான் சொல்லலை. ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கும் போது என்ன ஃபினான்சியல் ஸ்டேட்டஸு, இப்போ என்ன ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். நானும் அவருடைய பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பார்க்கல, ஆனால் இப்போ நல்லா இருக்காருங்க, அவர் செழிப்பாக இருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அதை ஊடகத்தில் விவாதமாக மாறுது. அவர் டெண்டரில் வந்து சம்பாதிச்சிட்டாராம், இதை பேரை சொல்லி சம்பாதிச்சிட்டார்னு. இதை கேட்பதற்கோ இதை சொல்வதற்கோ திமுகவில் யாருக்காவது தகுதி இருக்கா முதல்ல? அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஜெலஸ் நடந்திருக்கு. ஒரு மாற்றுக் கட்சியிலேருந்து 2021 வந்தவன் திடீர்னு இப்படி வளர்ந்துட்டானே, திடீர்னு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அன்பில் மகேஷ் பொய்யாமலி, முக்கியமான 4-5 அமைச்சர்களோட நெருக்கமாக வாழ்கிற அளவுக்கு, சில முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு, தனிச்சு கூட்டம் போடுற அளவுக்கு, தனிச்சு ஒரு கேம்பெயின் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்கிற பொறாமையை தவிர இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருப்பதாக நான் பார்க்கல. ஆனால் பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு பயங்கரமாக ட்ராப் போட்டு வேலை பார்த்துருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் சேர்ந்து முக்கியமான சில ஐடிகளுக்கு வந்து ஹனி ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பல பேர் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி அவருக்கு அனுப்ப போகிறாங்க, அந்த மீடியாவுக்கு இந்த மீடியாவுக்குலாம் ஹனி ட்ராப் பண்ணுறாங்க, யார் தாவேக்காவை சார்ந்தவர்கள் ஹனி ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லி திமுகவை சார்ந்த நபர்கள் ஊடகங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஹனி ட்ராப்பையே இவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க போல. இது ஹனி ட்ராப்பா, இது ஃபேக்கா அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கொண்டு போய் சைபர் கிரைமில் கொடுத்தா அப்படியே சொல்லுவாங்க. திமுகட்ட சைபர் கிரைம் இருக்குது, திமுகவுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் சைபர் கிரைம் இருக்குது. இந்த 4 ஸ்க்ரீன்ஷாட்டையும் தூக்கி இந்த ஃபாரன்சிக் இருக்காங்க, சைபர் கிரைம் இருக்காங்க, கொடுத்து இது ஃபேக்கா இது உண்மையா, இந்த உண்மையறிக்குள்ளே இருப்பீங்களப்பா இந்த அயன் கார்த்திகேயன், அப்புறம் வந்து இந்த ஃபேக்ட் செக்கு எடுத்து போட்டால் தெரிஞ்சிட போதில்ல இது ஃபேக்கா இது உண்மையா அப்படின்னு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி